நெட்கிரிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவ நிகழ்ச்சி கேம் சேஞ்சர் படத்தை பற்றி விமர்சனம். வில்லன் மாநில முதல்வரின் மகன் தன் அப்பாவின் பதவிக்காலம் முடிய இருப்பதால் அடுத்து தான் முதல்வராக வேண்டும் என்று நினைக்கிறார். நாயகன் ஒரு IAS ஆபீசர். அவர் பொறுப்பேற்று ஊரில் இருக்கும் அநியாயங்களை எல்லாம் களையெடுக்கிறார். நாயகனுக்கும் வில்லனுக்கும் மோதல் உருவாகிறது. திடீரென முதல்வர் மாநிலத்தில் அடுத்த முதல்வர் நாயகனை அறிவிக்கிறார். வில்லனுக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் எதனால் அப்படி நடந்து கொண்டார் என்பதற்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கிறது. நாயகன் வில்லன் மோதல் தொடர் இறுதியில் யார் வெற்றி பெற்றார் என்பதே கதை. நாயகனின் அப்பா என இரு வேடங்களிலும் அதே மாதிரி குளோபல் ஸ்டார் ராம் சரண் இந்த உலக நாயகன் பட்டம் ராசியில் போட்டிருக்கு. அவர் அவ்வளவு சிறப்பாக இந்த படத்தில் நடித்துக்கிறார். திக்குவாய் கேட்டரில் வரும் அப்பா ராம் சரண் காலேஜ் மாணவனாக அடிதடி. ராம் சரண் முதலில் IPS ஆபீசர், பிறகு IAS ஆபீசர். ராம் சரண் மாறுபட்ட 3 கெட்டப்புகள் இரு வேடங்களில் எடுத்திருக்கிறார். இதில் அப்பா கேரக்டர் தான் நடிக்க வாய்ப்பு, மகன் கேரக்டர் சும்மா டூயிட் பாட, ஃபைட் போட மட்டுமே. வில்லனாக SJ சூர்யா அதகலம் செய்திருக்கிறார். வழக்கம் போல் அவர் ஓராட்டிங், ஆனால் ரசிக்க வைக்கும் நடிப்பு. அஞ்சலி மாறுபட்ட கெட்டப்பில் அஸ்துகிறார். நாகியா கியாரா அத்வானி 3 டியூட்டுக்கு மட்டும் வந்து போகிறார். சமுத்திரக்கணி அடக்கி வாசித்திருக்கும் ஒரே படம் இதுதான் போல. ஸ்ரீகாந்த் நல்ல ரோல். காமெடி நடிகர்களில் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறார். ஹோம் மினிஸ்டர் ஆக வரும் ஜெயராம் காமெடி செய்கிறார். இவர்கள் போக மீதி 478 ஆர்டிஸ்டுகள் முக்கிய கேரக்டர்களில் வருகிறார்கள். பெரிய பட்ஜெட் படமாச்சே. எஸ்தாமன் இசையில் பாடல்கள் பரவாயில்லை ரகம்தான். பின்னணி இசையில் கவனம் ஈர்க்கிறார். ஒளிப்பதிவு திரு கலக்கலான பிரம்மாண்டம், கலர்ஃபுல்லான காட்சிகள். சமீரின் எடிட்டிங்கில் படம் 160 நிமிடங்கள் ஓடுகிறது. இன்னமும் ட்ரீம் பண்ணியிருக்கலாம். படம் பாடலாசிரியர் விவேக் திரைக்கதை அமைத்திருக்கிறார். இந்த படத்துக்கு கதையை ரெடி செய்தவர் இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ், வசனம் சாய் மாதவ்புரா. மொத்தத்தில் பிரம்மாண்டமான அனைவரும் கவரக்கூடிய படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. டைரக்டர் சங்கருடைய வழக்கமான பாணியில் எடுக்கப்பட்டிருக்கும் படம். நிச்சயம் இது அனைவரும் கவரக்கூடிய படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.